ஒரு தடவையாவது நேரில் போய் பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தது வந்து சூரசம்ஹாரத்தை நேரில் பார்க்கணுங்கிறது தான். இந்நாள் வரைக்கும் நான் வந்து டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிவியில் பார்க்கும்போதெல்லாம் ஏக்கமாக இருக்கும், நம்மளும் நேரில் போய் பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது. நேரில் போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து சக்தியை கொடுத்துருக்காரு, மனசுலையும் உடம்புலையும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வானத்தையே பழக்கிற மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக். எல்லாருமே அப்படியே உச்சரிக்கும் போது அந்த உடம்புல ஒரு வைப்ரேஷன் வருது பாருங்கள், சொல்லவே முடியாது. அதெல்லாம் நேரில் இருந்து என்ஜாய் பண்ணணும். கடவுள் வந்து இப்போ தான் எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்ததுனால நான் அதை பரிபூர்ணமாக என்னால் அனுபவிக்க முடிஞ்சுது. நித்யஸ்ரீயும் அவ்வளோ மறந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு ஒரே சத்தம். அவ்வளோ ஒரு மனசில் பூரிப்பு, சந்தோஷம். இதை விட வேறு என்னங்க பாக்கியம் வேணும்? எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கணும், ஆரோக்கியம் வேணும், கல்வி, செல்வம் எல்லாமே கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வரும். நிச்சயம் எனக்கும் நித்யஸ்ரீக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. இறைவனோட அருளால் அவள் இன்னும் மேலே மேலே நிறைய சக்திகளை கிடைக்கி அவள் பரிபூர்ண ஒரு நல்ல ஒரு குழந்தையாக, ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் வரணும். அம்மாவாக எனக்கு வேறு எதுவுமே தேவைப்படலை. எனக்கு அவளுடைய சந்தோஷம்தான் முக்கியமாக படுது. அவ்வளோ கூட்டத்தில் நான் வந்து நித்யஸ்ரீ ஐஷின் போய் ஒரு ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இனி அவளுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ட்டு அவ்வளோ விண்ணதிர அப்படியே உணர்ச்சி பூர்வமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுவே ஒரு முதல் படி, வெற்றிக்கான முதல் படியாக எனக்கு தோணுச்சு. ஒரு வழியாக எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக மனநிறைவோடு கிளம்பணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்தோம். இன்னொரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நிச்சயம் போகணும். பக்கத்தில் தான் இருக்கும், ஆனாலும் அவருடைய அருள் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் போக முடியுங்கிறது தான் உண்மை போல். பக்கத்திலே இருந்தும் நாங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணாமலே இருந்தோம். இப்போ தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. முடிஞ்சால் ஒரு தடவை வந்து எல்லாருமே திருச்செந்தூர் வந்து பார்த்துட்டு அவருடைய அருளை வாங்கிட்டு போங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து இந்த சூரசம்ஹார நிச்சயம் பார்த்துட்டு போங்க. வாழ்க்கை ரொம்ப மேலே மேலே சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.